வெல்கம் டு பவன் கேமிங் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் பியர் ரேங்க் புஷ் கேமிங் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 3ல் வந்து கடைசியில் எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு. அதனால் இப்போ 157 இருக்கும், 6157. இன்னும் வந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும்னா கொஞ்சம் தான் 143 பாயிண்ட் எடுக்கணும். வாங்க இப்போ போகலாம். ஒரு 2 மேட்ச் போடுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சவுண்டை குறைச்சிக்கலாம். இப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் ஒரு 40+ ஏறிச்சுன்னா கரினாக்கு புண்ணியமாக போயிடும். மில்லில் இறங்க போகிறேன் நான் ஏன்னா நம்மகிட்ட கொடி இல்லை. ஊனா விஎஸ்எஸ் பயலுக்கிட்டான். 1 ஆர்மி சாண்டன் அப்புறம் அவ்வளோதான். ஆரம்பிக்க போகுது கோய்ஸ். பேரு போயா வந்து நம்ம அன்ஃபாலோ கொடுத்துருவோம். எங்கே கூப்பிடுறோம்? ஓகே. அந்த கொடி வச்சுருக்கவனே மில்லுக்கு தான் கூப்பிடுறான். அதனால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து மில்லில் வந்து நல்லா லூட்டு கிடைக்கும். நிறையா எனிமி வர நிறையாவே சான்ஸ் இருக்குது. எத்தனை பேர் இறங்குவாங்க பாருங்க. மில்லில் எனிமையை மட்டும் பாருங்கப்பா. ஒரு ஸ்குவாடு எம்புட்டு பேர் வராங்க பாருங்க. மில்லுக்கு 2 ஸ்குவாடு வராங்க, எங்களை சேர்த்து 3 ஸ்குவாடு. அதனால் நான் வந்து எந்த இடத்துக்கு போகலாம்னா நான் இங்கிட்ட எஸ்கேப் ஆயிடுறேன். பிரைட்னஸ் அதிகமாக வெயிட்டாக பாட்டு போயிடுறேன். இவ்வளோ நம்ம பக்கத்தில் இறங்கியிருக்கேன். டக்குன்னு ஐயோ முடிச்சுட்டிங்க போங்க. சரி, அவன் எப்படி எடுத்தான்னு தரல கிங்ஃபிஷர். ஐயோ இதில் தோத்துருவேண்ணா நான். காய்ஸ் இது வேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், சூப்பர். ஐயோ ஒரு 2 பேர் அந்த சைடு இருக்காங்களா? 2 பேர் அந்த லாபியில் நம்ம இப்போ ஜெயிச்சோம்ல அதில் இருக்காங்க. நம்ம ஒரு கில் அடிச்சிட்டோம், வெற்றிகரமாக ஒரு கில் அடிச்சிட்டோம். கீழே ஸ்கேர் இருக்கு. ஐயோ எனிமையை பார்க்கல காய்ஸ். நான் M10 வச்சிருக்கேன். கரெக்டாக வந்துட்டேன். நம்மளுக்குனே வராங்க. ஐயோ இவன் கையில் தான் மேட்ச்சு. ஸோ ஆரம்பமே இப்படி இருந்தா என்கிட்ட இவன் விளாட மாட்டேன்னு தோணுது. பாட்டு கணக்காக விளாண்டுருந்தா அவ்வளோதான். 10- பரவாயில்ல. 10- தான், இல்லைன்னா 30-, 40-ன்றாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். 4.3 பாயிண்டில். சரி, நான் நினச்சி பார்க்கல. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா மில்லில் கரெக்டாக நான் இறங்குற இடம் கண்ணி வெடியாக இருக்குன்ற மாதிரி இருக்கு. சரி, பேட்டில் ராயல் பெர்முடா தான் வரும். நான் பெர்முடா மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாத்துலேயும் எது டெலீட் ஆல்னு போட்டேன்.
நம்ம இந்த கேக்கை போடுவோமா? கேக்கு போட முடியாது போல். நம்ம இந்த ஃபுட்பாலை போடுவோம். டாக்டிக்கல் மார்க்கெட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? வெளியே போயிட்டு இருங்க. இப்போ போவோம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. ஊய், இது ஸ்னைப்பர் கிங், டிபிஜிஎன் பாஸ், யூகேஜி சசாமா. என்னடா பேர் இது? சசாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு இது சூப்பர் ஹீரோ மாதிரி, ஏதோ சூப்பர்மேன் மாதிரி இருப்பாப்புல. யூகேஜி சசாம். என்னடா அது? அன்ஃபாலோ. ஐயோ, கரெக்டாக அன்ஃபாலோ கொடுக்குறேன். இது இறங்கிட்டாங்க பாட்டு பசங்க. ஐயோ, பிச்சுக்கு போகிறாங்க கைஸ். போச்சு கைஸ், பிச்சில் எனிமையாக வருவாங்க கைஸ். வெறியாகும்டா. எப்பம்பிட்டு எனிமின்னு பாருங்க நீங்களே. சரியான எனிமையாக வராங்களா? நான் இதுக்கு மேலே உட்கார போகிறேன் மனமா. ஸ்கேருன்ற பாரு. ஆகு ஒருத்தவே டவுனு. சரி, ஒருத்தவே இதாகிட்டியா? அதான் முடிச்சு விட்டீங்க போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்டில் வந்து நம்ம இது பிஆர் போகிற மாதிரி தெரியலை. ஓகே. ஆகு இப்போலாம் இது விஎஸ்எஸ் எடுத்துக்கோ, பிரச்சனையே கிடையாது, நல்லா அடிக்கும். இப்போ டக்குன்னு போய் ஒருத்தவங்களை ரிவே பண்ணணுமே. ஆனால் ஒரு ஷார்ட் ரேஞ்சு கூட இப்போதான் மேக் 10 கிடச்சிருக்கு. அவன் ரிவே பண்ணிடுவாங்க. அதான் ரிவே பண்ணிட்டாங்க, சொல்லி முடிக்கல, ரிவே பண்ணிட்டாங்க. ஐயோ, P90 எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எங்கேருந்து அடிக்கிறீங்க? நம்மளுக்கே வந்து அடிக்கிறாங்க கைஸ், என்னன்னு தெரியல. இப்போ எனிமி இருக்காங்க அந்த சைடு. இந்த இவர் தான் அடித்தவர், இந்த 4th நம்பரு. இவரை மட்டும் எனிமி எங்கேருந்து அடி. வாங்க நம்ம போவோம். ஒவ்வொருத்தனும் டேமேஜ் கொடுத்துருக்கேன் நம்மளை தவிர. எனக்கு மட்டும் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியல. ஐயோ, 2 பேருமே டவுனாடா. ஐயோ, வெயிட்டான எனிமி போலையே. டக்குன்னு போய் ரிவே பண்ணி விட்டுருவோம், இல்லைன்னா விபரீதமாயிரும். வந்து வாங்க போவோம். ஐயோ, தப்பிச்சிட்டு அது சுற்றி வரும். வாங்க இங்கிட்டு போவோம். டக்குன்னு போகிறது தான் நல்லது நம்மளுக்கு. இவனா இறங்கினா இறங்கிட்டு, இவனா இறங்குற மாதிரி ரெட் கலரில் தெரிஞ்சிச்சா கைஸ்? அதுதான் எவனோ இறங்கியிருக்காங்க. எங்கே இறங்கினான்னு தெரில. இதுக்கு மேலேயும் இல்லை.
இந்த 2 கிட்ட இருக்கு. இந்த இருக்கான் பாருங்க. இருங்க கிரனேட். ஐயோ பரவாயில்ல, கிரனேட் போட்டோம், அதில் டவுன் ஆயிட்டாங்க. பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு ஒரு கில்லு வந்துருச்சு. P90யா மேட்டுன்னு வச்சுருக்கோம். செகண்ட் லெவலில் இன்னும் போகல. பரவாயில்ல, ஒரு கில் அடிச்சிருக்கோம். 338 டேமேஜில். M4 வேணாம், சூப்பரு. அதான் எனக்கு வேணாம். புல்லட் எடுத்துக்குவோம், கேன்சல். பிச்சில் எவனாச்சும் வருவாங்க, பொறுமையாக காத்திருப்போம். எங்கேருந்து வந்தாலும் வருவாங்க. இங்கேயே சுற்றிட்டு இருந்தா எவனாச்சும் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு லூட்டு, தரமான லூட்டு. இங்கிட்டு போய் காயின் எடுக்கிற வேலையை பார்க்கணுமா? இந்த வரானா ஒருத்தவே, இந்த புறான் ஒருத்தவே, புறானா 2 பேர் இருக்காங்களா? ஐயோ போச்சு கைஸ், கஷ்டப்பட்டு அடிச்சா இதாயிட்டாங்க. டேய் போச்சுடா, டேய் ரிவைவ் பண்ணுங்கடா. ஐயோ ரிவைவ் பண்ணுற மாதிரி தெரியலை, போய் வாலண்டியராக போய் அடி வாங்குற மாதிரி தெரியுது. பாருங்க, மச்சல் மண்டையில் வைக்க போகிறாங்க. ஒரு ஆள் ரிவைவ் பண்ணுங்கடா. டேய் ரிவைவ் பண்ண மாட்டீங்க பாட்டு பசங்களா. போச்சு, அவ்வளோதான், அடிச்சு விட்டீங்க. இவன் என்ன பண்ணுறான்? இந்த இவன் ஒத்தாலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், என்னையும் அடிக்க விட மாட்டேறேன் பாட்டு பசங்க. நானாச்சும் அடிச்சிருப்பேன். ரிவைவ் பண்ணுங்கடா ஒரு ஆள், ஹெல்ப் மீ சொல்லுவோம். ரிவைவ் பண்ணுங்க, வாகித் கேமர் ரிவைவ் ரிவைவ் கரோ அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். ரிவைவ் பண்ணுங்கடா, என்னடா பண்ணுறீங்க? ரிவைவ் பண்ண போச்சு, ரிவைவ் பண்ணலை. ரிவைவ் பண்ணுற மாதிரி தெரியலை காய்ஸ். ஹெல்ப் மீ. நன்றி பியோன். ஐயோ இவன்ட்ட 300 ரூபா தான் இருக்கு. இவன் 2 பேர் தான் ரிவைவே பண்ண முடியும், இவன் தான் பண்ண மாட்டாங்க. ஐயோ ரிவைவும் பண்ண மாட்டாங்க. இவன் செத்தாதான் தெரியும். ஐயோ இப்போ ரிவைவ் பண்ணிடுவாங்க, இவனை ரிவைவே பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் காய்ஸ்.